ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 24வது வார்த்தை. ஆயனை வளர்த்தேனோ யசோதையை போல. அதாவது குழந்தை பிறந்துருது, ஆனா அப்பா அம்மாவுக்கு வளர்க்குற பாக்கியம் கிடைக்கலையே. நேர ராத்திரியோட ராத்திரியாக குழந்தைய எடுத்துன்னு வந்து கோகுலத்துல விட்டுடுறா. ஆனா யசோதைக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. அவ கண் முழிச்சு பாக்குறா, கிருஷ்ணனை பாக்குறா. பார்த்ததுலேருந்து இதை தன் குழந்தையாவே நினைச்சுண்டா கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து ஒரு ஆயர் குழந்தையாகவே வளர்க்குறா. மாடு மேய்க்க தான் நான் குழந்தைய அனுப்புறா. 7 வயசு வரையும் குழந்தை கண்ணுக்குட்டி மேய்ச்சுது. அதுக்கப்புறம் பசுமாடை மேய்க்கிறது குழந்தை. அப்போ நடுவுல ஒரு நாள் என்ன இருந்தா, சின்ன வயசுல இருக்கும்போது மண்ணை குழந்தை முழுங்கிடுது. அப்போ முழுங்கின உடனேவே வாயத்தரன் மிரட்டுறா யசோத கண்ணனை பார்த்து. அந்த குழந்தையும் வாயை திறக்கிறது. வாயை திறந்தா வாய்க்குள்ள என்ன இருக்கு உலகமே தெரியறது. இருந்தாலும் அது அத்தனையும் மறந்து போயிடுறா ஒரு மாயையினால. அதே மாதிரி அவளுக்கு, அதாவது ஆயர் குலத்துல இருக்கிறவாளுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது இந்திரனால, அதாவது அந்த மலையையே, கோவர்தன மலையையே தன்னோட சுண்டு விரலால தாங்குறாரு பகவான். அப்ப அங்க இருந்த குழந்தைங்க, ஊர் மக்கள் அத்தனை பேரும் சொல்றா, நீ பார்த்தா கடவுள் மாதிரி இருக்கியேப்பா, நீ எங்களவன் கிடையாதேப்பான்னு. ஆஹா, அப்படி மட்டும் சொல்லிடாதீங்கோ, நான் உங்க உறவினர் தான், நான் ஆயக்கண்ணன் தான் அப்படின்றாராம் கிருஷ்ணர். இப்படி ஆயனாகவே கண்ணனை வளர்த்தேனோ யசோதையை போலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல திருக்கோளூர் அம்மாள் முடிச்சிருக்காங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.